வணக்கம். மஞ்சுளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் AutoCAD Plant 3Dயை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் டெமோ வீடியோ தான். ஸோ என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ AutoCAD Plant 3Dங்கிறது Autodeskோட ப்ராடக்ட். ஸோ ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம AutoCADல என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான். AutoCAD தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் வரைய முடியும். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸில் போனீங்கன்னா இங்கே இருக்கும் என்னென்ன டூல்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஹோம் டேப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் வரைகிறதுக்கு ரூட் பைப்பிங், அடுத்து பார்த்தீங்கன்னா பைப் சப்போர்ட், எக்யூப்மெண்ட் எல்லாமே இங்கேயே க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸில் போனோம்னா நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே செலக்ட் ஆகலை. ஓகே, மெம்பர், அதாவது ஸ்ட்ரக்சரல் மெம்பர், ரெயிலிங், ஸ்டேர்ஸ், பிளேட், ஃபூட்டிங்ஸ், லேடர்ஸ். ஓகே, ஸோ அது எல்லாமே இங்கே க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஷேப் மாடல் நான் கொடுக்குறேன். ஓகே, இந்த மாடலை பாருங்கள். லைன் மாடல்னு கொடுத்தோம்னா நமக்கு சிம்பிள் லைன் டயக்ராமாக வந்துடும். ஸோ அசம்பிள் வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன இது எடுத்துக்கிட்டிங்களோ அதுக்கு இந்த மாதிரி வரைஞ்சிக்க முடியும். ஸோ நம்ம இந்த கிளாஸை பொறுத்தவரை நம்ம பார்க்க போகிறது இது ரெண்டு தான். ஸோ அனலைஸ்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் மாடலிங்கில் வேணால் நீங்கள் பாக்ஸ் நீங்களாக ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? AutoCADக்கு நம்ம யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வேணும்னா க்ரியேட் பண்ணி நம்ம வச்சுக்க முடியும். புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட் கூட க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ சிம்பிளாக அந்த ஸ்ட்ரக்சர்ஸில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு லேயர்ஸ். ஸோ லேயர்ஸ் பார்த்திங்கன்னா AutoCAD மாதிரியே நமக்கு லேயர்ஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ AutoCAD ப்ராப்பர்ட்டிஸுங்க நான் எல்லா லேயர்ஸுமே நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்னொன்று ஆனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா கிரிட்டை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? கிரிட்டை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிரிட்டை க்ரியேட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, கிரிட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மெம்பர்ஸை வச்சு நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்ட்ரக்சர்ஸ் கிரிட்டை நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன், கொஞ்சம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மெம்பரோட டைமென்ஷன் இங்கே கொடுத்துக்கலாம். மெம்பர் செட்டிங்ஸு, ரெயிலிங்கு, ஃபுட்டிங்ஸ் போனீங்கன்னா என்ன மெம்பர் வேணும், ஓகே, என்ன மெட்டீரியல் வேணும், என்ன சைஸஸ் வேணும், எல்லாமே நம்ம இங்கே எடுத்துக்க முடியும். ஓகே, ஒரு இது மாற்றிட்டிங்கன்னா இங்கே போய் செட்டிங்ஸில் போய் மாற்றிட்டு திருப்பி எடுத்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் மாறாது, புதுசு மட்டும் தான் மாறும். ஓகேங்களா? எக்ஸிஸ்டிங் மாறணும்னா அது ப்ராப்பர்ட்டிஸில் போய் தான் மாற்றுற மாதிரி இருக்கும், அல்லது ஸ்ட்ரக்சர் எடிட்டில் போய்ட்டு மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இங்கே போய்ட்டு நீங்கள் அதோட ப்ராப்பர்ட்டிஸை மாற்றிக்க முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ். ஓகே, ஸோ பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பிளேட்ஸ் வேணுமோ நம்ம வரைஞ்சிக்க முடியும். இதே எனக்கு ஸ்லோப்டு பிளேட்ஸாக வேணும் அப்படின்னா கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். பிளேட்டிங் வச்சதுக்கப்புறம் நமக்கு லேடர்ஸ் வேணால் லேடர்ஸ் வச்சுக்கலாம். ஸ்டேர்ஸும் எப்படின்னா கஸ்டமைஸ்டாக நம்ம வரைஞ்சிக்க முடியும். எனக்கு லேண்டிங் வேணும், இல்லை யூ ஷேப்பில் வேணும், இப்படி போய் வரணும், எது வேணாலும் நம்ம ஸ்டேர்ஸில் நம்மளாக கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ரெயிலிங்ஸ். ஓகே, ஸோ ரெயிலிங்ஸ்னு பார்த்திங்கன்னா பிரேக் கொடுத்து நம்ம வரைஞ்சிக்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா அங்கே ஸ்லோப்டு ஒன்று கூட இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்ட்ரக்சரை எடிட் பண்ணுறதுனாலும் என்னால் எடிட் பண்ணிக்க முடியும். இங்கே போய்ட்டு எடிட் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்தோன்னா இதில் போய்ட்டு மெட்டீரியல் எல்லாமே மாற்றுறதுனாலும் மாற்றிக்க முடியும். எந்த ஸ்ட்ரக்சரை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸு மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே மாற்றிக்க முடியும். அதே மாதிரி ஃபூட்டிங்ஸ் சொன்னோம்னா இங்கே பாருங்கள் ஃபூட்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? எது வேணுமோ நம்ம இதில் வரைஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்பில் போனீங்கன்னா பைப்பு, எக்யூப்மெண்ட் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட் ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எக்யூப்மெண்ட் ஏற்கனவே இங்கே வச்சுருக்கு. ஓகே, ஸோ என்ன எக்யூப்மெண்ட் வேணுமோ நம்ம இங்கே கொண்டாந்து வச்சுக்கலாம். ஸோ க்ரியேட்டில் போனீங்கன்னா எக்யூப்மெண்ட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட் வேணும் இங்கே போய் நம்ம எடுத்துக்க முடியும். எடுத்துகிட்டு அதுலேயே நீங்கள் ஆட் ஷேப்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஷேப்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். என்ன ஷேப்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படியே டிஃபால்ட் வேணும்னா அப்படியே க்ரியேட் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட். ஓகே, ஸோ அதை ஆட் ட்ரிம் போய்ட்டு எனக்கு சேடில் வேணும் அப்படின்னாலும் சேடில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த இதுக்கு க்ரியேட்னு கொடுத்துட்டு சேடில்னு கொடுத்தீங்கன்னா சேடில் எந்த டைரெக்ஷனில் வேணும். ஓகே, ஆக்சுவலாக அங்கே நான் எடிட்டில் போய்ட்டு நான் திருப்பி எடிட் எக்யூப்மெண்ட்டில் போகிறேன். அங்கே சில சேஞ்சஸ் பண்ணணும்.
ஓகே, ஷேடோவோட பொசிஷன் வந்து தப்பாக இருக்குது. சிலிண்டருக்கு கீழே ஆட் ட்ரிம். ஓகே, அப்ளை. ஓகே, சரி, இல்லை அந்த இது எரர் ஆகுது. ஓகே, ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் பின்னாடி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எது வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, எக்யூப்மெண்ட் நீங்கள் வச்சுட்டீங்க, டிஃபால்ட் எக்யூப்மெண்ட் வச்சுட்டீங்க. ஓகே, ஸோ ஏற்கனவே நிறையா சேடில்ஸ் இருக்குது. ஓகே, ஓகே, சைஸஸ் வந்து நம்ம இதோட சைஸஸை நம்ம மாடிஃபை பண்ணி மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? மாடிஃபையில் போய்ட்டு திருப்பி என்ன வேணும், இந்த சேடில் வேணாலும் நீங்கள் ரிமூவ் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா சேடில் ரிமூவ் ஆயிரும். ஸோ எந்த இது வேணுமோ நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இப்போ இதில் எனக்கு வந்து நாசில் வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஆட் நாசில்னு கொடுத்தீங்கன்னா நாசில் ஆட் ஆகும். ஓகே, ஸோ எந்த இடத்துல வேணும், என்ன டைப் வேணும், இல்லை எனக்கு இதே பண்ண விரும்பலைன்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிங்கன்னாவே இங்கே நாசில் சிம்பிள் வரும். ஸோ அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு நாசில் வரைஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுது, வேறு ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் அதே இடத்துல க்ரியேட் ஆகும் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அதான் நாசில் இங்கேருந்து நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது நாசில் இது பண்ணதுக்கப்புறம் நம்ம பைப்ஸ் எக்யூப்மெண்ட்டில் போயிட்டு பைப்பிங். ஸோ பைப்பிங் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பைப்பிங்கில் இன்னும் 2-3 ஐட்டங்கள் இருக்காங்க. 100. ஓகே, எல்லாத்தையுமே கூட ஆன் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ பைப்பிங். ரைட்டா, இந்த போயிட்டு ரூட் பைப்னு சொல்லிவிட்டு நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே என்ன நம்பர்ஸ் வேணுமோ ரூட் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா பைப்பிங் வரைஞ்சிக்கலாம். ஜஸ்ட் லைக் தட், ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப அழகாக நமக்கு எப்படி வேணுமோ நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வரைகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பைப்பிங். ஸோ இதிலே வந்து எனக்கு நடுவில் டீ வேணும் அப்படின்னா இங்கே போனீங்கன்னா டைனமிக் பைப் ஸ்பெக்குன்னு இருக்கும். இதில் என்ன காம்பனண்ட் வேணுமோ நம்ம போய் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த டீ வேணும் அப்படின்னா எந்த இடத்துல வேணும், ஓகே, எந்த டைரக்ஷனில் வேணும். ஓகே, பார்த்திங்கன்னா டீ க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, இல்லை இந்த டீ வேணாம் அப்படின்னா எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பைப் ஜாயின் ஆகும். இல்லை எனக்கு அப்படி வேணாம் அப்படின்னா மிட் பாயிண்ட்லேருந்து நமக்கு டீ வேணும்னா இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு அடிச்சிங்கன்னா மிட் பாயிண்ட்லேருந்தே நமக்கு பைப் வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வரைய வேண்டியதே இல்லை. ஏன்னா ஆட்டோகேடோட ப்ராடக்ட்டுங்கும் போது நமக்கு தெரியும் எப்போதுமே சிம்பிளாக தான் இருக்கும். ரைட், அடுத்து பைப் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ பைப் சப்போர்ட்டுக்கு முன்னாடியே வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஓகே, ஸோ இங்கே போனீங்கன்னா இதிலே போனீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்கும். ஓகே, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணுங்க இதில் பாருங்கள், நாங்கள் ஃப்ளோ மீட்டர்ஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஃப்ளோ மீட்டர்ஸ் வேணுமா, இல்லை ப்ரெஷர் கேஜஸ் வேணுமா, எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நம்ம சேடில் வைக்கணும். சேடில் பார்த்திங்கன்னா டைனமிக்லேயே இருக்கும். டைனமிக்கில் போனீங்கன்னாவே உங்களுக்கு மேலே வாலெட்னு சாக்கெட்னு இருக்கும். ஓகே, சாக்கெட் வைக்கிறோன்னா எது வேணால் வச்சுட்டு அதில் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பைப் சப்போர்ட்னு இங்கேயே ஒன்று இருக்கும், கிரியேட் பைப் சப்போர்ட். போனீங்கன்னா சிம்பிளான இது இங்கே இருக்கும். ஓகே, என்ன வேணுமோ இங்கே போய் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன டைப் வேணும் இங்கேயும் கிரியேட் பண்ணலாம், அல்லது இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைப் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன டைப் வேணுமோ நம்ம இங்கேருந்து எடுத்துக்க முடியும். ரைட், ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து ஆர்த்தோ வியூவாக போட்டேன். இங்கேருந்தே கிரியேட் ஆர்த்தோ வியூன்னு சொன்னேன்னா எனக்கு ஆர்த்தோ வியூ வந்துடும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் எல்லாமே இங்கேயே இருக்கும். சோர்ஸ் ஃபைல்ஸ், ட்ராயிங், ஆர்த்தோகிராஃபிக் ட்ராயிங். ஸோ இங்கே போய் நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஆர்த்தோகிராஃபிக் ட்ராயிங் வந்துடும். ஸோ இதில் போய்ட்டு எனக்கு டைமென்ஷன்ஸ் வேணும், அனடேட்டில் போய்ட்டு நம்ம என்ன டெக்ஸ்ட்டு, டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, ரைட் சைட் வியூ எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ புது வியூ வேணும்னா அட்ஜசன்ட் வியூன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை எடுத்திங்கன்னா என்ன வியூ வேணும்னு கேட்கும். ஸோ எனக்கு இந்த வியூ வேணும்னு சொல்லிவிட்டு எங்கே வேணுமோ நான் கொண்டு போய் வச்சுக்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா அதுவே செக் பண்ணிவிட்டு சொல்லும். ஓகே, இந்த வியூ எனக்கு வேணாம் ஆக்சுவலாக. ஓகே, டிலீட் வியூ அல்லது எரேஸ் வியூ கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ட்ராயிங்கில் இதே எடிட் பண்ணணுன்னாலும் இங்கேயும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் வியூன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு திருப்பி இங்கே போகும். ஓகேங்களா? ஸோ இங்கே போய்ட்டு ஸ்கேல் மாற்றிட்டு ஃபினிஷ் ஓகேன்னு கொடுத்துட்டா எல்லாமே இங்கே வந்துடும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அதை செக் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்து இந்த டெமோவில் போய்ட்டு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன். உதாரணத்துக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ஒரு பைப் ஆட் பண்ண போகிறேன்.
ஓகே. ஸோ அங்கே ஒன்றும் இல்லை, அதை விட்டுருங்க. இங்கே போகிறோம். ஓகே, அப்டேட் வியூ. எந்த வியூ அப்டேட் பண்ணணும்? இந்த வியூவை அப்டேட் பண்ணணும். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அப்டேட் வியூன்னு கொடுத்தீங்கன்னா தான் வரும், ஆட்டோமேட்டிக்காக வராது. ஆக்சுவலாக அப்டேட் வியூன்னு கொடுத்தீங்கன்னா தான் வரும். ஓகேங்களா? திருப்பி இங்கே போய்க்கிற அப்டேட் வியூ. வியூ செலக்ட் பண்ணிகிட்டே பண்ணிடுறோம். ஓகே, அங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் இங்கே வந்துடும். ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல் நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ பில் ஆஃப் மெட்டீரியலில் போனீங்கன்னா என்ன பைப்பு வச்சுருக்காங்க, அதோட ஸ்பெசிஃபிகேஷன், டிஸ்கிரிப்ஷன், ஓகே, என்ன குவான்டிட்டி, என்ன இது சைஸஸ், என்ன கிளாஸஸ் சேர்ந்தது, எல்லாமே இங்கே நம்ம கொடுத்துக்க முடியும். எனக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து ஐஎஸ்ஓ. இதிலே வந்து டைமென்ஷனிங் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி அதோட டேக் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். என்ன எலிவேஷன் வேணும் எல்லாமே கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஐசோமெட்ரிக் ட்ராயிங் வேணும்னா இங்கே போனீங்கன்னா ஐஎஸ்ஓஎஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு ஐசோமெட்ரிக் ட்ராயிங் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ 2 டைப் இருக்குது, குவிக் ஐஎஸ்ஓ, ப்ரொடக்ஷன் ஐஎஸ்ஓ. குவிக் ஐஎஸ்ஓங்கிறது என்னங்கிறத நம்ம கிளாஸஸ் இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? டெமோவில் வந்து நம்ம ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் ஐஎஸ்ஓ. ப்ரொடக்ஷன் ஐஎஸ்ஓன்னு கொடுத்தீங்கன்னா இதை சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ட்ராயிங்காக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ என்ன எங்கே ஸ்டார்ட் ஆகுது, என்ன லென்த்து எல்லாமே இருக்கும். ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா அதோட பில் ஆஃப் மெட்டீரியல். ஓகே, ஐஎஸ்ஓ ட்ராயிங்கில் பில் ஆஃப் மெட்டீரியல் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் எனக்கு வந்து இதே வந்து எக்யூப்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளால் புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த எக்யூப்மெண்ட்டை நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். எக்யூப்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் ஆட்டோகேடில் பிளாக் க்ரியேட் பண்ணிவிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடலிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு 3D எலிமெண்ட்ஸ் இதை வச்சு க்ரியேட் பண்ண முடியும். என்ன எலிமெண்ட் வேணுமோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டு அதை பிளாக்காக கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம AutoCAD எக்யூப்மெண்ட்டை Plant 3D எக்யூப்மெண்ட்டாக மாற்றிக்க முடியும். இதே இன்வெர்ட்டரில் இருக்குன்னா அதையும் கொண்டாந்து இங்கே வந்து இன்வெர்ட்டரில் எக்யூப்மெண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன்னா இன்வெர்ட்டரில் ஈஸியாக இது பண்ண முடியும். ஓகேங்களா? அதை வந்து இங்கே கொண்டு வரும்போது ஈஸியாக நான் வந்து என்ன பண்ணலாம், அப்படியே Plant 3Dயை மாற்றிக்க முடியும் எக்யூப்மெண்ட்டாக. ஓகேங்களா? அதில் இங்கே லிங்க் கொண்டாந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு பண்ணோம்னா நம்மளால் பண்ணிக்க முடியும். ஓகேங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுங்களா? ஸோ இதே இந்த கோர்சஸ் வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். 2 நம்பர் இருக்குது. 2 நம்பருக்குமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்லை இதில் வேறு கோர்சஸ் பண்ணணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன கோர்சஸ் எடுக்கிறோங்கிறத போட்டிருக்கோம். இல்லை இது இல்லாமல் நான் வேறு சப்ஜெக்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த கமெண்டில் வந்து ஃபுல் டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்க முடியலை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜஸ். இன்னொன்று என்னென்னா இந்த கோர்ஸோட ஃபீஸ் டீட்டெயிலில் வந்து நாங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ரிப்ளை வந்து ஜஸ்ட் காண்டாக்ட்னு வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருப்போம். ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஃபீஸ் டீட்டெயில் வேணும்னா அந்த நம்பர் 2 மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.